கர்த்தருக்கு சோத்திரம். நேற்று வீட்டிலேருந்து புதுப்பேட்டைக்கு அம்மா வீட்டுக்கு போனேன். உடஞ்ச பெஞ்சுன்னு தெரியாமல் அப்படியே உக்காந்து டமால் வீந்து இடுப்பெல்லாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டலாக போயிட்டேன். காலையில் ஏஞ்சிக்க வரும் முடிவே இல்லை. மாத்திரை போட்டு கூட வலி முடிவே இல்லை. எப்படின்னா ஏசப்பா எங்கள் இட்டுன்னு வந்து விடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். காசு கூட ஒரு பைசா கூட இல்லை. ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த அண்ணன் போய் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கணும். நான் கேட்ட காசு உடனே கொடுத்தாங்க. இங்கே வந்தேன், ஒரே மழக்கமாக கேராக இருந்துச்சு. வலி இருக்குது, ஆனால் என் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சதுக்காக கர்த்தருக்கு கோடான சூத்திரம். ஏசப்பாவுக்கு நன்றி. ஜாமக்கார ஜபத்தில் வந்து கலந்துக்கிட்டேன் நான். அப்போ என் கர்ப்பத்துக்காக அம்மா ஜபம் பண்ணாங்க. என் பேத்திக்காக கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க அம்மான்னு சொன்னேன். அவங்க பாசரமாக ஜபம் பண்ணாங்க. 3வது நாள் என் பேத்தி கர்ப்பமானா. ஆமென். இப்போது அது ஆசீர்வாதமாக வளர்ந்து இன்னைக்கு புதன்கிழமைக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு. ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி. பாசுரமாவுக்கும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து செகண்ட் சாட்டர்டே அன்றைக்கி வந்து கெல்லிஸ்க்கு வந்து நான் ஜபக்கூட்டத்துக்கு வந்து கலந்துட்டு போனேன். வந்துட்டு ஐயா கிட்டே சொல்லியிருந்தேன் நான், ஐயா எனக்கு வந்து எதிர் வீட்டு ஒரு பொம்பளை வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு 1 இயராக ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. போகும்போது வரும்போது ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. நான் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க பண்ணுறது இருந்தாலும் என்னை ரொம்ப வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஜபம் பண்ணார். நான் இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஜபம் பண்ணின்னு போயிட்டு போயிருந்தேன். மறுநாள் காலையில் வந்து கதவை திறந்து பார்க்குறேன். அவங்க வந்து காலையில் வீடெல்லாம் காலி பண்ணின்னு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. எனக்கே தெரியாது என்னடா இது காலி பண்ணுறாங்களான்னு பசங்களை நான் கேட்குறேன். நான் அந்தளவுக்கு 1 வருஷமாக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழ வச்சாங்க, வெறுப்பேற்றுனாங்க, வேதனை உண்டாக்குற எல்லாம் தாங்க முடியாத துயரம் இருந்துச்சு. ரொம்ப கெட்ட புத்தியெல்லாம் கூட தற்கொலை கூட ஆளாகணும் அவங்களால. அதாவது ரொம்ப அழுது சொன்னேன் நான். ஐயா கிட்டே ஜபம் பண்ணார். மறுநாள் காலையில் வாசப்பட்டு திறந்து பார்க்குறேம்மா, என்னம்மா இவங்க காலி பண்ணுறாங்களாம்மா அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. உடனே போய் ஜபம் பண்ணேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இப்போ வந்து என் பசங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களுக்கு ஒரு இது நல்லது நடந்துச்சு. என்னுடைய ஆப்ரேஷன் வந்து அவங்க விஷயம் நடக்கணும், என் விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் பண்ணி 1.5 மாதம் ஆயிருக்கோம். தடங்கல் பண்ணினே. இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உடந்தையாக இருந்தாங்க. எங்கள் பசங்க வந்து அவங்களோட இது தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் போகாமலே இருந்தாங்க. என் பிள்ளைங்க வரணும், என்னை வெறுத்துக்கிட்டு என் பிள்ளைங்க வரணுன்றதுக்காக அவங்க வந்து ஏதோ மந்திரம் பண்ணி என் பிள்ளைங்களை எங்கிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லி பிரித்தாங்க. என் பிள்ளைக்கு வந்துட்டு எங்கிட்டேருந்து பிரித்தாங்க. என் பிள்ளை போயிட்டு வந்துட்ட உடனே திடீர்னு ஆஸ்மா வீசிங் மாதிரி வந்துச்சு. அவனை வந்து என்னை வேணான்னு சொல்லி இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஒரு வழியாக என் பிள்ளை என்னை விட்டே பிரிஞ்சுட்டு இருப்பான். இட்டுன்னு போய் ஐசியூவில் போட்டாங்க. ஐசியூவில் போட்டுட்டு அப்புறமா செமி ஐசியூவில் போட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை. நல்லா இருந்தாமலும் நல்லா நேராக நடந்து போனால் அவங்க வந்து பண்ண சதி என்கிட்ட பிரிக்கணுன்றதுக்கு ஒரேடி என்னை வந்து பிரிச்சுட்டு போங்க. என் பிள்ளைய காலேஜ் படிக்கிறான் பையன். அவனை வந்து போனவொடனே இப்போ ஐசியூவில் தெரியல, எனக்கு ஐசியூவில் போட்டிருந்தாங்க. போயிடும்னு நினச்சாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா அப்புறமா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப முடியல, அவனுக்கு ரொம்ப முடியல. பக்கத்தில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணார். நான் உடனே எனக்கு என்ன பண்ணதில்ல, ஏசப்பா நான் என்ன பண்ண, உன் பிள்ளைய மட்டும் நீ கரத்தில் நீ தாங்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, என் பிள்ளைய வந்து நான் கரத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. நான் என் பிள்ளைய காப்பாற்றி என்னால் போக முடியல, என்னால் உடம்பு ஒன்றுமே முடியல, மயக்கமாக இருக்குது. நீங்கள் என் பிள்ளைய என்கிட்ட வந்து சேர்த்து கொடுக்கணும். நீங்கள் நான் உன் பாதம் தான் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஜபம் பண்ணி நீ வீட்லேயே தான் உட்காந்து நான் அவனை பார்க்குறதுக்கே போகல. அப்புறமா ஒரு 1 ஹவர் பொறுத்து கொஞ்சம் கண்ணை முடிச்சிட்டான், கொஞ்சம் நல்லா இருக்கிறாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அழுதுக்குன்னு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ செஞ்சது வந்து பிள்ளைங்க வந்து என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணது. அப்போதுலேருந்து என்னை வெறுத்து எல்லாம் கூறாக பேசினாங்க. இப்போ 4 நாளுக்கு உபவாசமாக இருந்து நான் ஜபம் பண்ணி என் பிள்ளைங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, என்கிட்ட பண்ண மாட்டாங்க அப்படின்னோடனே இப்போ என்கிட்ட சமாதானமாக வராங்க. என் பிள்ளைங்க நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பையன் வந்து எல்லாத்துலையும் நல்லா மார்க் வேணாம். ஆண்டருக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மார்க் எல்லாரும் சொல்லுவேன். எல்லாம் ஆச்சரியம் டீச்சர் பேரண்ட்ஸுக்குன்னா பரவாயில்ல போல எல்லாத்துலையும் மார்க் வேணும். ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. ஆண்டருக்கு நல்லபடியாக குழந்தைய பாஸ் ஆகிடும். கர்த்தர் கூட சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே, இந்த அமாவாசை பிரேயர்னா என்ன? நிறைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு பற்றி தெரியாதனால கிண்டல் பண்ணுவாங்க. கிறிஸ்துவத்துக்கு அமாவாசைக்கு என்ன இருக்குது?
அமாவாசை ஜெபம் பண்ணால் தான் நல்லதா அப்படின்ட்டு. அமாவாசை ஜெபம் பண்ணுறதுனால நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. அமாவாசை நாட்களில் விசேஷ நாட்களாக இல்லை, இது பண்டிகை நாட்களாக இல்லை. இந்த அமாவாசை நாட்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசானவனுக்கு வல்லமையை கொடுத்து இந்த மாந்திரிக சூனியம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி தான் செய்வாங்க. இதை பேசுகிற யார் இதை பற்றி பேசுகிறாங்க? எந்த சபை பாஸ்டர்னா, கடந்த ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் மலேசியா தேசத்துலேருந்து வந்திருந்தார். அவர் அங்கேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அமாவாசை ப்ரேயர்னு சொல்லிட்டு அமாவாசை தூக்கி என்ன பண்ணுறாங்க, தலையில் பிடிச்சின்னு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா, அவங்க சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணன்னு வச்சிங்களேன், கை வைக்கிறவங்களாம் ஆடுவாங்க, இன்க்ளூடிங் பாஸ்டர் முதற்கொண்டு. கட்டுள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அமாவாசை நாட்கள் நமக்கு பண்டிகை நாட்கள் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது பண்டிகை கிடையாது. இந்த அமாவாசை நாட்களில் செய்வன செய்யப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, வீட்டில் ஃபுல்லாக 3 நாளாக சண்டையோடு இருக்கும், சமாதானம் இருக்க, தேவையில்லாத பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு, எங்கே இருக்கிற பிரச்சனைலாம் நம்மளை தேடி ஓடி வரும், உபத்திரம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். பைத்தியம் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆமென். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த மாந்திரிகம் பண்ணுவாங்க. அமாவாசை நாட்களும் பௌர்ணமி நாட்களும் பிசாசுக்கு உகர்ந்த நாட்கள். யாருக்கு உகர்ந்த நாட்கள்? இந்த நாட்களில் அந்த சத்துருக்கு வல்லமை கொடுக்கும் பொழுது அது இன்றைக்கி தான் என்ன பண்ண கிரியை செய்யும். இந்த நாட்களில் கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்க நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னா, இல்லை நம்ம வேலையை நம்ம செய்து கொண்டு இருந்தோன்னா, அந்த மாந்திரிகை நம்மளை என்ன பண்ணும், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கிறோன்னா அந்த ஆபத்தை நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, சத்தமாக சொல்லுவோமே, நல்ல சத்தமா. அப்போது இது எந்த நாள்? இது அமாவாசை நாள் தான். எதுக்கு இது? பிசாசை அழிக்கிற நாள், அவன் உருவாக்குற நாள். நமக்கு என்ன நாள்? இதை எதிர்க்கிற நாள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ரெண்டாவது, இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற நாட்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உற்று நோக்கி பார்ப்போமா? எடுத்து படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு என்ன கிடையாது, இனி நம்ம வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, ஏதோ ஒரு துக்கத்தில் துயரத்தில் வந்திருக்கலாம். இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடையாது, நிந்தை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. கர்த்தரை நம்புகிற என் அன்பு ஜனமே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிந்தை நம்மளை வாட்டி கொண்டே இருக்கு. நிந்தைனா என்ன? நிந்தைனா என்ன? ஏதாவது ஒன்று சத்தமா சொல்லுப்பா. உபத்திரம்னா என்ன? கஷ்டம். நிந்தைனா என்ன? கஷ்டம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உபத்திரம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று மனைவினால், பிள்ளையினால், இல்லை கூட இருக்கிற நண்பர்னால, உறவுகளால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிந்தை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நிந்தையினால் நம்ம வந்திருக்கலாம். சில சூழ்நிலையில் சத்ருவின் போராட்டத்தின் நிமித்தமாக நீ வந்திருக்கலாம்.
இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் நிந்தைகளை நான் மாற்றி போட போறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உன் நிந்தைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி போடுவார். என்னென்ன நிந்தையோடு வந்திருக்கிறையோ, எந்தெந்த துயரத்தோடு வந்திருக்கிறையோ, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இங்கேருந்து கடந்து போகும் பொழுது அந்த நிந்தையெல்லாம் மாற்றி போட போகிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. இந்த செய்தி போவதற்கு முன்பாக அப்படியே கண்களை மூடி உன் பிரச்சனை எது எது உனக்கு பிரச்சனையா இருக்கு, எது எது நிந்தையா இருக்கு, அப்படியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி நீ இங்கேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது இந்த பிரச்சனைலாம் நீ அடுத்த வாரம் வரும்பொழுது ஒரு சாட்சி கொடுக்க கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமே. அப்படி கண்களை மூடி உன் நிந்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க. எசப்பான்னு சொல்லுங்க. இந்த நிந்தை இதிலோடு இன்னைக்கு இங்கேயோடு கடந்து போயிடணும். நான் சபையை விட்டு போகும் பொழுது இந்த பிரச்சனையை நான் பார்க்கக்கூடாது. வசனத்தை எடுத்து வந்து சொல்லுங்க. இன்று காணும் எகிப்தை நீ காண மாட்டாய் சொன்னீர் ஆண்டவரே. யோவேல் 2:19 சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தன் ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிற்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. கண்களை தருங்க. அப்படியே ஜெபம் பண்ண சொன்னா இந்த மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி அப்படியே போயினே இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நான் என் பிரச்சனையை இப்போ சொன்னேன்னு சொன்னவங்க? யார் யார் சொன்னீங்களோ நீ வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது இந்த நாள் முடிகிறதுக்குள்ள உன் பிரச்சனை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. உன் குறைவுகளை என் தேவன் மகிமையாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு சகோதரி சாவதற்கு ஆயத்தமாகி, பணம் இல்லை, தானும் பிள்ளையும் சாவதற்கு ஆயத்தமாகி, கடைசியா மாவு இதான் இருக்கு, வேற வழியே இல்லை. அந்த மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு இருக்கு, இதை சுட்டுட்டு சாப்பிட்டு என்ன பண்ணலாம், செத்து போயிடலான்னு சொல்லிட்டு ஆயத்தமாகறாங்க. இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி என்னை காப்பாற்ற யாரும் இல்லை. கணவன் இல்லாத ஒரு சகோதரி. அந்த வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாரு, ஆகாரத்துக்காய் நிற்கிறார். ஆமா, உன் வீட்டில் ஏதாவது சாப்பிட இருந்தா என்ன பண்ணு, எனக்கு கூட நான் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க, நானும் என் பிள்ளையும் கொஞ்சோண்டு மாவு இருக்கு, இதை சாப்பிட வழி இல்லாதனால நான் சாவறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுக்கு கடைசியா இருக்கிறது இந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். இத நீங்க கேட்குறீங்களே, நியாயமா இருக்கா? நீங்க தீர்க்கதரிசி தானே, உங்களுக்கு என் நிலைமை தெரியும்ல. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல, நீ சாவறதுக்கு ஆயத்தமா இருக்கிற, பரவாயில்ல, அந்த எண்ணெயும் மாவையும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு, எனக்கு சுட்டு எனக்கு ஒரு தோசையை கொடு. இந்த சகோதரி என்ன பண்றாங்க, சாவ கூட என்ன பண்ண, நிம்மதியை சாவதற்கு கூட என்ன இல்லை, இந்த உலகத்துல வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரருக்கு அந்த தோசையை சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சகோதரி நினைச்சிருப்பாங்க மனசுக்குள்ள, நம்மளை விட்டு இந்த நிந்தையை போவாது. ஆமென். அநேகர் இன்னைக்கு வந்து நிற்கலாம். சில சூழ்நிலை நிந்தையின் மத்தியில தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கலாம், என் நிந்தை போவாது, என் பிரச்சனை என்னை விட்டு போகாது, என் சூழ்நிலை என்னை விட்டு போகாது, என் தரித்திரம் என்னை விட்டு போகாது, என் வறுமை என்னை விட்டு போகாது, என் கடன் பிரச்சனை என்னை விட்டு போகாது, என் அவமானம் என்னை விட்டு போகாது, என் வியாதி என்னை விட்டு போகாது. அநேக நினைச்சு கொண்டு வந்திருக்கலாம். இந்த சகோதரி அப்படிதான் நினைச்சிட்டு அந்த ஊழியக்காருக்கு அந்த ரொட்டியை சுட்டு கொடுக்கும் பொழுது வரை என்ன இருக்காரு, தேவன் நம்மளை என்ன பண்ணல, நிம்மதியா கூட சாவ விடல. வருமானம் இல்லாததுனால, என் கணவன் இல்லாததுனால, வருமானம் பிழைக்க வழி இல்லாததுனால நான் சாவ ஆயத்தமாயிருக்கு. இருக்கிற கொஞ்சமாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சு நான் சுட்ட ரெடியா இருந்தேன், அதையும் என்கிட்ட பிடுங்கிறதுக்கு என்ன இருக்காங்க, ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவனுக்கு கண் இல்லையா? தேவனுக்கு என் மீது இரக்கம் இல்லையா? என்னை வாழவே விட மாட்டாங்களா? சாவவும் விட மாட்டாங்களா? அந்த சகோதரி அநேக புலம்பலோடு புலம்பிக் கொண்டிருந்தான்.
இன்னைக்கும் வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, எப்படியாவது முயற்சி பண்ணி வந்துடலாம்னு நினைப்ப, அடுத்த செலவு வந்து நிற்கும், அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும், அடுத்த துன்பம் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் துன்பத்தையும் உன் நிந்தனையும் மாற்றுகிற தேவன் நான் என்று. ஹல்லேலூயா. உன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கும். ஆனால் துன்பமும் துயரமும் நம்மளை வாட்டும் பொழுது, ஒரு நெருக்கம் நம்மளை வாட்டும் பொழுது, நம்ம அதுக்கு மத்தியில் இருக்கும் போது நம்மளை என்ன இருக்கும்? நொந்து போனவர்களா நிற்போம். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருப்போம். இப்படிதான் வாழ்க்கைன்னு நீ முடிவு கட்டி இருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி வந்து உன்கிட்ட இருக்க மாவையும் எண்ணெயும் உன்கிட்ட பிடுங்குவதற்காய் வரல. உன்னை கஷ்டப்பட்டு நீ சாவடிக்கும்படியாக தேவன் ஒரு தூதனை உன் வீட்டுக்கு அனுப்பல. உன் மாவும் எண்ணெயும் உன் வாழ்நாள் துன்பம் நாள் குறையிற வரையும், உன் வறுமை மாறுற வரையும் அந்த எண்ணெயும் மாவும் குறையாதபடி இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கவே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. எதனா ஏன் பிரச்சனை? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் இந்த வறுமை? ஏன் இந்த நிந்தை? அநேக நேரம் நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் அன்பு ஜனமே, கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை தஞ்சமாய் வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உனக்காக யாவும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் என் அன்பு ஜனமே. உன் துன்பத்தை மாற்றதான் வந்திருக்கிறார். நீ அநேக முறை அநேக சபைகளுக்கு நீ போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிற நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு ஜனமே, உன் துயரத்தை மாற்றுகிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையை சமாளிக்கிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு வல்லமையை என் தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 29-30 படிப்போமா? உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, உங்கள் அசுத்தங்களை எல்லாவற்றையும் நீக்கி, உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், கோதுமையை வரவழைத்து, கோதுமையை வரவழைத்து, அதை பெருக பண்ணி, அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே, இனி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலனையும் பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மைய செலுத்துமே. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு வார்த்தையை கேட்க வந்தீர்கள் அன்பு ஜனமே. உன் நிந்தையை நான் நீக்குவேன் என்றால் எப்படிப்பட்ட நிந்தையை கர்த்தர் நீக்குவாரா? அல்லேலூயா. உன் பஞ்சத்தெல்லாம் போக்கப்பட்டு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா. கரங்களை நெஞ்சில வச்சு சொல்லுங்களேன், என் நிந்தையை நீக்கி என் தேவன் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்காமேன்னு சொல்லுமே. நான் சொன்னேன்ல, ஒரு சகோதரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு வந்து அந்த அப்பத்தை கொடுத்து சாப்பிட்ற வரை வெயிட் பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்சவனே அந்த தேவ மனுஷன் சொல்லிட்டு போறாரு, நீ சாவ கடந்தாலும் நான் பட்னின்னு வந்து கேட்கும் பொழுது உன்கிட்ட கடைசியா இருக்கிறது என்கிட்ட கொடுத்தல்ல, இனி உன் பஞ்ச காலம் மாறும் வரையும் உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் என்னைக்கு குறைபடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இந்த வசனம் தான், இந்த டைலாக் தான் இந்த புறஜாதியர் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்கன்னா அச்சர பாத்திரம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அச்சர பாத்திரம்? முக்காவாசி எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் புறஜாதியத்தில் வந்தவங்க தான். அந்த பாத்திரத்தின் ஸ்பெஷல் என்னம்மா, எது எடுக்கிறோமோ அது குறையாதபடி வந்திருக்கும், எதை அது உள்ள போட்டு எடுக்கிறோமோ. ஆமா இல்ல? இந்த டைலாக்கு, இந்த வசனம், இந்த சப்ஜெக்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா, புறஜாதியரின் முழு வரலாறு பார்த்தீங்கன்னா அது வேதத்தை தழுவினவாறே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன்.
ஆமென். இந்த அச்சர பாத்திரம் சொல்றாங்கல்ல, தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா பாத்திரமும் அது அச்சர பாத்திரமா இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா. ஓ பர்சு, ஓ பணப்பை, உன்னுடைய லாக்கர், உன்னுடைய காசு சேர்த்து வைக்கிற துணி கடையில் சேர்த்து வைக்கிற இடம், இதில் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சார்னா அது என்றும் குறைபடாதபடி இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணலேருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்ததுலேருந்து அன்னையிலேருந்து எது எது நிந்தையா இருந்ததோ அது எல்லாம் பெருக்கத்தை உண்டு பண்ணது. விசுவாசிக்காமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு எந்தெந்த குறைவுல நீ வந்திருக்கிறையோ, எந்தெந்த பிரச்சனையில் நீ வந்திருக்கிறையோ, கர்த்தர் சொல்லுகிறார் அதை பெருக்கத்துல நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுங்களேன். பக்கத்துல கை பிடிச்சி கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. அவங்களுக்கு பிளஸ் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் உன் நிந்தையை நீக்கி உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். ஆமென். கையில் ஆண்கள் கைகளை கொடுத்து சொல்லுங்க. மற்றவங்களை பிளஸ் பண்ணுங்க. உங்க வாயில யாரையும் நம்ம பிளஸ் பண்ணதில்லை. பக்கத்தில் ஒரு கை பிடிச்சி சொல்லுங்க. அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கை ஆசீர்வாதமான கையா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. கர்த்தர் உன் நிந்தையை நீக்கி, சத்தமா, கர்த்தர் உன் நிந்தையை நீக்கி உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பெருக்கம்? எப்படிப்பட்ட பெருக்கம்? ஒரு குழந்தை எத்தனை குழந்தையா மாத்துவாரு? ஒரு அம்மா பயப்படுறான், ஐயோ ஒன்னே சமாளிக்க முடியல, ஒன்று ஒரு பெருக்கமா? அது பெருக்கம் அல்ல. உன்கிட்ட எது குறைப்பட்டிருக்கோ அதுல பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வீட்டுல சமாதானம் குறைச்சலா இருக்கா, நிந்தையா இருக்கா? சமாதானம் இல்லாதபடி நிந்தையா இருக்கா? சமாதானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் பெருக்கம் என்னன்னு நம்ம நினைக்கிறதா பணம் தான் பெருக்கமா இருக்கணும், சாப்பாடு தான் பொங்கி பொங்கி பெருக்கமா வரணும். அது அல்ல. சமாதானத்துல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உன் கணவன் அன்புல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உன் மனைவி அன்புல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உன் படிப்புல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உன் தேசத்துல சமாதானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை படிங்களேன். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, கர்த்தர் சொல்றார் பாருங்களேன். முதலாவது இங்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, உன் பாவத்தெல்லாம் கழுவி, அதுக்காக இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? உன் பாவத்தை கழுவிட்டார். உன் அசுத்தங்களை நீக்கி உங்களை ரட்சித்து, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி. எத்தனை பேர் விடுதலையாக்கி வந்தவங்கள ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ விடுதலையாக்கப்பட்ட ஆல்ரெடி. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், கர்த்தர் சொல்றார், இவ்வளத்தையும் உன்னை விடுதலை ஆக்கிட்டு உன் வாழ்க்கையில பஞ்சத்தை கட்டளையிடவா உன்னை விடுதலை ஆக்கின. வீட்டுல ஏதோ ஒரு பஞ்சம் இருக்கலாமா, வெளியே சொல்ல முடியாத ஒரு பஞ்சம் இருக்கலாம். ஒரு நகை போட முடியாது, ஒரு ட்ரெஸ் இருக்காது. சில பேருக்கு நகை ட்ரெஸ் இருக்கும், சாப்பாட்டு பஞ்சம் இருக்கும், பணம் பஞ்சம் இருக்கும், வெளியே சொல்ல முடியாதபடி நிந்தையா இருக்கும். கணவனின் அன்பு பஞ்சமா இருக்கும், குடும்பத்துல சமாதானம் பஞ்சமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ உன்னை விடுதலை ஆக்குனது, உன் பாவத்தை மன்னித்தது கர்த்தர். உன் வீட்டுல பஞ்சத்தை உண்டு பண்ணவா? சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. கர்த்தரின் வீட்டுல பஞ்சத்தை உண்டு பண்ண என்ன விடுதலை ஆக்கல. ஆமென் சொல்லுவோமே. எது எது பஞ்சமா இருக்கோ இது மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓ வேதனையோடு, ஓ துன்பத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில சாபத்தை உண்டு பண்ணவா நான் உன்னை படைத்தேன். படி மாட்டது தொடர்ந்து. கோதுமையை வரவழைத்து, கர்த்தர் சொல்ற, உனக்காக களஞ்சியங்களை வரவழைத்து அதை பெருக பண்ணி உன் வீட்டுல இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்களை, அந்த இடத்துல கோதுமை, இங்க உன் வீட்டுல என்ன இருக்கணும்? அரிசி, பருப்பு, எண்ணெய், புளி. அல்லேலூயா. இதை பெருக பண்ணுகிற தேவனா. இதெல்லாம் பெருக பண்ணணும்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ வருமானத்தை உண்டு பண்ணணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. தடையில்லாத வருமானம் உண்டு பண்ணாதான் இங்க களஞ்சியங்கள் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். கோதுமை வரவழைத்து நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் கர்த்தர் சொல்லுகிறாரு. எந்த பஞ்சம் வந்ததுன்னா என்னென்ன நிந்தை வரும் தெரியுங்களா? பஞ்சம்னா என்னங்க? பஞ்சம் நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல இருக்கோம்.
இந்த ஒரு வாரமா நம்ம உலக தேசத்துல தேவன் சொன்ன அடையாளம் நடந்து கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? என்னது? இஸ்ரேல் போர், 3வது உலக யுத்தம் ஆரம்பிச்சு விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக யுத்தங்களின் சத்தத்தை நீ கேட்பாய். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்பும், பஞ்சங்கள் உண்டாகும். அந்த தேசத்துல குண்டு மேல குண்டு போட்டு பிள்ளை எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. நிறைய டார்க் வெப்சைட்ல இருந்து நிறைய வீடியோ பார்த்தேன். அதுல அந்த பிள்ளைங்களை அப்படியே கொடூரமா செத்து போறத பாக்குறாங்க. குழந்தைய அந்த நாட்டு மேல இருக்கிற 2 நாட்டுக்கு, இஸ்ரேலுக்கும் இன்னொரு தோசை என்னது பாலஸ்தீனத்துக்கு விரோதமா 2 பேரும் என்ன பண்றாங்க? குழந்தைங்களை வெட்டி சாவடிக்கிறாங்க. ஒரு பாம்பை போடுறாங்க, 2 செகண்ட்ல ஃபுல் பில்டிங். ஆனா செத்தது 50-20 பேர் சொல்றாங்க. ஃபுல் பில்டிங்ல எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. ஆமென். அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுச்சு? அந்த பாலஸ்தீனமா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கரண்ட்டு, ஃபுட்டு, வாட்டர், பேங்க் டிரான்சாக்ஷன், இன்டர்நெட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க வீடு இடிஞ்சு போயிருக்கு. எங்க தஞ்சம் அடையிறது தெரியல. இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணிச்சு? ஒரு அலர்ட் கொடுத்துச்சு, என்னை அடிச்சதுல உன் நாட்டை அடிக்க போற. அந்த இடத்துல 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா. 24 மணி நேரத்தில் அந்த நாட்டை விட்டு நீ வெளியே போயிடு, அங்க நான் பாம்பு போட போறேன்னு சொல்லிட்டான். எங்க போறதுன்னு தெரியல. 24 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் எங்க போய் தங்குவாங்க? உன் வீட்டெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமாமா? இருக்க முடியாது. 2015 வெள்ளம் வந்தது. சைதாப்பேட்டில் இருந்தேன் நான். வீட்டுக்கு வெளியே அப்படியே தண்ணி தேங்கிட்டு வந்துட்டே இருக்கு. டைம் ஆக உள்ள வருது. எல்லாம் சொல்றாங்க ஊரை விட்டு போங்க போங்கன்றாங்க. நான் எங்க போறது? வீட்டை விட்டு எங்க போறது? இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க? பக்கத்துல பெரிய கோட்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க, அதுல போய் எல்லாம் தஞ்சம் அடைகிறாங்க. எனக்கு என் பிள்ளைங்களா இட்டுட்டு அதுல போக மனசில் ரொம்ப நேரம் பார்க்குறேன். அப்போதான் எங்கள் அம்மா உட்காந்து மீன் ஆஞ்சின்னு இருக்கா. டேய் ரொம்ப நேரம் வாங்கிட்டேன், வேஸ்ட்டாக போகுது. தண்ணி உள்ளே வந்துட்டு மீன் ஆஞ்சின்னு இருக்கேம்மான்னு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல சீரியஸ்னஸ். வீட்டு படிக்கட்டு இதுதான், வாசல் படிக்கட்டில் இவ்வளோ தூரம் தண்ணி வந்து நின்றுச்சு. அப்பையும் என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு வீட்டை விட்டு போ. நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கேயே டேபிள் மேலே போட்டுட்டு இங்கேயே தங்கிடலாம் எப்படி இருந்தாலும் யோசிக்கிறோம். கரண்ட்டை வேற கட் பண்ணிட்டாங்க. உள்ள தண்ணி உள்ளே வந்தோடனே என்ன பண்ண தெரியல. என் பையன் அப்போ தான் என்ன பண்ணுறான், சின்ன பையன் குளிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறான். தண்ணி இப்படி வாசலில் பார்த்துனாக்க தொப்புன்னு விட்டு அப்படியே மிதந்து போய் நிற்கிறான் அவன் பாட்டு. அதை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. பிடிச்சி இழுத்துட்டு, இனிமேட்டு இருக்க இல்லைம்மா, நீ மீனை உட்காந்து என்ன பண்ணு, சமைச்சு சாப்பிடு, நான் என் பிள்ளைகளை எடுத்துட்டு நான் போகிறேன், எங்கேயாவது போகிறேன்ட்டு வண்டியை கிளப்பிட்டு உள்ளே வரும். அந்த ஹவுசிங் போர்டில் இருக்க, அந்த கோட்ரஸில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என் வீடு இருக்குது, என் பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கேன். போய் இன்னொரு இடத்துல போய் தஞ்சம் இருதான் போயிட்டு எப்படியோ வந்துட்டு என் மாமனார் வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ராஜா வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் 1 மணி நேரத்தில் இந்த வீட்டை விட்டு போகிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திருப்பியும் என் வீட்டுக்கு போடுவதற்கு 7 நாள் ஆச்சு அந்த தண்ணி வத்துவதற்கு. எத்தனை பேர் இந்த 2015 வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டீங்க? சைதாப்பேட்டில் இருக்கேன், சர்ச்சு ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சர்ச்சை கட்டணும். இவங்க வீடெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டுக்குள்ள காட்டினாங்க, இந்த வீட்டுக்கு மேலே இவ்வளோ தூரம் தண்ணி போயிடுச்சு பாஸ்டர், வீட்டில் கட்டில் டிவி கிவி எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். ஒவ்வொரு வீட்டில் யாரோ வீட்டில் போய் நீ உட்காந்துருக்க 1 மணி நேரம் உனக்கு எப்படி இருக்கும்? நரக வேதனையாக இருக்கும். பஞ்சம், தங்க வீடு இல்லாதபடி இலங்கையில் நடந்தது. ஈழ தமிழர்களை என்ன பண்ணாங்க? சாவடிச்சாங்க. நாட்டு தாண்டி ஓடி 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 எங்கெங்கேயோ ஒளிறாங்க. இந்தியாவில் வந்து அடிமைஸ்தனம். எப்படிமா நம்ம சொந்த வீடு நிலத்தெல்லாம் விட்டுட்டு கௌரவமாக ஒரு இடத்துல கெத்தாக இருந்திருப்ப. இன்னைக்கு ஓடிட்டு யாரையாவது தஞ்சம் அடைது சாதாரண வாழ்க்கையா? கேவலமான வாழ்க்கை. ஆனால் உயிரை பிழைக்கணும், நான் வாழணும், எனக்கு பரவாயில்ல, என் பிள்ளைங்க வாழணும், சாப்பிடணும் சொல்லி பஞ்சம் எடுத்தாங்க. அநேகரை சுட்டு கொண்டாங்க. பாதி பேர் எதோ தேசத்துக்கு போனாங்க. இங்கே இந்தியாவில் இப்போ பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு. எங்க? மணிப்பூர். எங்க? அந்த காட்டுல வசிக்கிற பிள்ளைங்க சிட்டியில் இருக்கவங்கள என்ன பண்ணாங்க? மத வெறி கொண்டு, RSS வெறி கொண்டு, கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் ஓடிட்டு எல்லாம் பயந்து இருக்காங்க. பிள்ளைங்களை வெட்டி 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 போட்டாங்க. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க?
நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஒன்றும் அந்த பிரச்சனை முடியல. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மோடிக்கு முத்திரை போடுவோம் எலெக்ஷனுக்கு வந்துட்டா. இன்றைக்கி நிறைய போதகர்கள், இந்த வாட்டி மோடி வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நிறைய சர்ச்சில் லாஸ்ட் டைமில் போதகர்கள் காசு வாங்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவங்க ஒவ்வொருத்தரும் யார் இப்படிப்பட்டவங்க? அந்தி கிறிஸ்து. இன்னைக்கும் பாருங்களேன், சில பேர் கூட்டத்தை பின்னாடி வருவாங்க, கிறிஸ்துவர்கள் அமைப்புகள் என்னை தேடி வந்தாங்க. போன எலெக்ஷனுக்கு என்னை தேடி வந்தாங்க. பாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி எத்தனை பாஸ்டர் இருக்கிறாங்க? என் பின்னாடி ஒரு பாஸ்டர் இல்லைங்க, ஏசப்பா தான் இருக்கிறார். ஒரு 50 பாஸ்டர் இருந்தால் உங்களுக்கு 25,000 ஆளுக்கு 5,000 ரூபா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அட பாவீங்களா? இன்னும் ஊழியக்காரங்க வந்து, பாஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒரு 50,000 வந்துடும், உங்களுக்கு 20,000 தருவேன், மீதி எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். யார் பேசிக்கிறா? ஊழியக்காரங்க. இப்படிப்பட்ட ஆட்களை உள்ள சேர்த்து தான் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இல்லாதபடி எவ்வளோ பேருமா. நேற்று ஒரு சர்ச்சு நடந்திருக்கிற, எங்க சேலத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ள நடந்திருக்கிற போய் ஒரு ஆர்எஸ்க்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறான், அடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வீடியோ நேற்று வருது, யூபியில் மத்திய பிரதேசலையும் போயிட்டு ஆர்எஸ் பிஜேபி பேனரை போட்டுக்கிட்டு போயிட்டு சர்ச்சில் இல்லை ரோட்டில் போகிறவனை போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துறவன் போட்டு முட்டி போட்டு குச்சி எடுத்து அடிக்கிறானுங்க. சொல்லுவியா வருவியா வருவியா, குழந்தை பிள்ளை பண்ணுற போல, கேட்டால் அவனுங்களுக்குள்ள சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று நியூஸ் ரிப்போர்ட்டு 2.5 லட்சம் பெண் குழந்தைகள் மிஸ்ஸிங். மொத்தம் இந்தியாவில் 3 லட்சம் பெண் பிள்ளைங்க மிஸ்ஸிங், வாலிப பிள்ளைங்க. மிஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? காணவில்லை. அதில் 3.5 லட்சம் எப்போ 2019 21 3 லட்சம். அதில் 2.5 லட்சம் பிள்ளைங்க எந்த ஊரில் காணா போயிட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துலேயும் எங்கே மோடி வாழ்ந்தாரோ, எங்கே இந்துத்துவத்தை தூக்கி வச்சுருக்காங்களோ 3.5 லட்சம் பிள்ளைங்க எங்கே போனாங்க? பெண் பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்க? காணும். சாதாரணமா மிஸ்ஸிங்? சாதாரணமா பெண் பிள்ளை விற்கிறாங்க. கடத்தின்னு போய் உள்ளே இருக்க கிட்னியும் லிவரையும் என்ன பண்ணுறாங்க? ஃபாரினில் இருக்க ஒருத்தனுக்கு வியாதி இருக்குன்னா ஒரு பிள்ளை கடத்தின்னு போயிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க? ரேப் பண்ணிட்டு உள்ளே இருக்க கிட்னி எடுத்து புதைச்சிடுறாங்க. 2.5 லட்சம் பேர் செத்து காண போயிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க யாருமே இல்லை. பஞ்சம் பஞ்சம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? இப்போ சிரியா தேசத்தில் இப்போனா ஈரானை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பஞ்சம், சாப்பிட இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு 2 மாதத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தெரியும், ஒரு பில்டிங் ரோடே கிடையாது, பில்டிங் டோட்டலாக இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த இடத்துல ரோடை க்ளீன் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆகும். இந்த போர் முடிஞ்சாதான். இந்த போர் முடிகிற மாதிரி இல்லை. இந்த போருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், எத்தனை தேசம் எத்தனை ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினாலும், இஸ்ரவேல் சின்ன தேசம்தான், ஆனால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். வேதம் சொல்லியிருக்கிறது மாறாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து சொல்லுவாங்க, இஸ்ரேல் குண்டு மொழி பண்ணுறாங்க. சும்மா இருக்க இஸ்ரேல் இடத்துல 20 நிமிஷத்தில் 5000 குண்டுகளை போட்டு என்ன பண்ணாங்க? தும்சம் பண்ணாங்க. அதை பற்றி யாரும் பேசலை. இவன் திருப்பி அடிக்க போனால் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, எத்தனை பேர் வந்தாலும் கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உயர்ந்து நிற்பாங்க. அல்லேலூயா. இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்றதா கடைசியாக நடக்கிறது. கடைசி யுத்தத்தில் வந்துட்டோம், பஞ்ச காலத்தில் வந்திருக்கோம். யாருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நிற்கும். காத்து பஞ்சம், மருந்து பஞ்சம், உணவு பஞ்சம். இந்த கடந்த கோல்டு இப்போ அந்த ஈரான் பிரச்சனைக்காக, இஸ்ரேல் பிரச்சனைக்காக நடந்த பிரச்சனை தெரியுங்களா? கோல்டு இந்த 7 நாளில் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு கிராமுக்கு நீ 4500 ரூபா 5500 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 6500 ரூபா அட்டாக் பண்ண ஒரே இடத்துல. அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஐடி கம்பெனி நிறைய பேருக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு. அங்கே ஐடி கம்பெனி தான் இன்னைக்கு நிறைய பேர் அடி வாங்குவாங்க. நிறைய பணம் இல்லாதபடி சூழ்நிலை. இதெல்லாம் பஞ்சத்தின் ஆரம்ப கட்டம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு விடுவதில்லை. இந்த பஞ்சங்கள்லேருந்து உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா.
மீண்டும் படிங்க, அந்த கடைசி லைனை படிங்க. நீங்கள் இனி உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு, பட்டினினால் உண்டாக நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும், கர்த்தர் சொன்ன விருட்சத்தின் கனியையும் வயலின் பயனையும் பெருக பண்ணுவேன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவே. இனி உன் வாழ்க்கையில உன்கிட்ட என்ன இருக்கு அதை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவே. என் தேவன் மீண்டும் மீண்டும் அடிக்கடி சொல்லுவேன், இல்லாதவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டார். உன்கிட்ட என்ன இருக்கு அதை பெருக பண்ண கொடுக்கிறவரா இருக்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துக்கு போறாருமா. 5000 புருஷர்கள் சொல்றாங்க. 5000 புருஷர்கள்னா ஒருத்தருக்கு ஒரு மனைவின்னு ஒரு கணக்கு வச்சாவே எவ்வளவு பேர் ஆயிடுச்சு? 10,000 ஆயிடுச்சு. அப்போ இப்போல்லாம் 3 குழந்தைங்க. அப்போல்லாம் 6 டசன் இல்லாமல் குழந்தை பெற்றாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு லாக்கி இல்லாதவங்க. குறைஞ்சது 25 லட்சம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட நிற்கிறாங்க. இவர் பிரசங்கம் கொடுத்த பிறகு சொல்கிறாரு, 3 நாள் பிரசங்கம். அது பட்னியாக இருப்பாங்களே. சீஷர் சொல்கிறாங்க, ஜனங்கள்லாம் பட்னியாக இருப்பாங்களே. ஏசப்பா சொல்கிறாரு, என்ன இருக்கு? உடனே இயேசு நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? பீஸா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கலாம். அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறாரு. என் அன்பு ஜனமே, என்கிட்ட ஒன்று இல்லை நினைக்காத, உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் பெருக பண்ண போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேன். அவங்க கிட்ட அது இருக்கு, இவங்க கிட்ட எது இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு. என்கிட்ட ஒன்று இல்லையே, என்கிட்ட நகை இல்லையே, என்கிட்ட சரியான படிப்பு இல்லையே, என்கிட்ட திறமை இல்லையே, நீ எதுவும் கவலைப்படாத. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. என் தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த நாள்ல, இந்த அமாவாசை ஜனத்துல, இந்த ஜபத்துல வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, இந்த நாள் உன்கிட்ட எதை வச்சிருக்கியோ அதை பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன். காற்றும் இல்லையா, மழையே இல்லையா, ஆனாலும் உனக்கு வாய்க்காலுக்கு தேவையானதை நிரப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் எனக்கு வருவதற்கு உண்டான வழியே இல்லையே நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா என் தேவன் நினைச்சார்னா கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்களேன். எத்தனை பேர் காசு இல்லாம வந்துருக்கீங்க? சும்மா பர்ச திருப்பி எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க. அதுல ஒரு பைசா இருக்காது. ஒரு நாளாவது நிரம்புமான்னு. ஆனா என் தேவன் செய்கிறார். உன் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். உன் நிந்தையை நீக்கி எது காய் குறைபட்டு இருக்கிறையோ உன்கிட்ட இருக்கிறத வச்சு கர்த்தர் நிரப்ப போகிறார். வெறும் கை எப்படி திருப்பிக்கல? என்கிட்ட வெறும் கை தான் இருக்கு. எல்லாருக்கும் செய்யணும் ஆசைதான் இருக்கு, ஆனா என்கிட்ட ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. கர்த்தர் இன்னைக்கு உன் குறைகளை எத்தனை பேர் நீக்குவான்னு விசுவாசிக்கிறீங்க? அந்த நீக்கி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் வேலையில் ஒரு பெருக்கத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார். உன் குடும்பத்தில், உன் களஞ்சியங்கள் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். சமாதானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். வீட்டில் ஒரு அமைதி, ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். உன் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். இந்த 2வது 3வது உலக போர் வந்தா நமக்கு என்ன பாஸ்டர் தானே நினைக்கலாம். நம்ம பாட்டு எங்கேயோ இருக்கோம், நம்மளுக்கு என்னன்னு. நம்ம இந்தியா சும்மா இருக்காதும்மா. யாராவது ஒரு பக்கம் என்ன பண்ணி ஆகணும்? இப்படி சாஞ்சுதான் ஆகணும். இஸ்ரேல் பக்கம் சாயணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் சாயணும். எடுத்த உடனே இஸ்ரேல் பக்கம் சாயறேன்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் பக்கம் இப்போ அமெரிக்கா வருதுனால ஆப்போசிட் யார் வந்து நிற்கிறா? யார் வந்து நிற்கிறா? ரஷ்யா. இப்போ இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தது. இப்போ ரஷ்யா எந்த பக்கம் நிற்குது? இப்போ யார் பக்கம் போய் நிற்பாங்க? அப்போ நமக்கு 2 பக்கம் அடி உண்டு. அல்லேலூயா சொல்லுவேமே. பாம்பு 2 பக்கம் வந்து வரப்போகுது. இங்கே இருக்கிறது ஒரு குடும்பம். இங்கே பாருங்களேன், இஸ்ரேல் தேசத்தில் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டில் எல்லா வாலிபரும் இராணுவத்துக்கு போய் ஆகணுமா. +2 நம்ம முடிக்கிறோம் பார்த்தீங்களா? +2 முடித்த பிறகு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறவங்க 3 வருஷம் இராணுவத்தில் போய் பயிற்சி எடுத்து வந்தால் ஆகணும். தேசத்தில் இருக்கவங்க எல்லாரையும் இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்மளாம் அது மாதிரி இருக்குமா? நம்மளுக்கு நிற்கவே முடியல. நம்மளுக்கு எல்லாம் பாட்டியம்மாக்கு எல்லாம் ஒரு கன்னை கொடுத்தா எப்படி இருக்கும்? கன்று கொடுங்க, கொஞ்சம் தைலம் கொடுங்க, நான் தைலம் தேய்ச்சிக்கிறேன், கால் முட்டி ரொம்ப வலிக்குது, இந்த ஷூலாம் போட முடியாது. பஞ்சம் வரப்போகிறது.
கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. ரகசிய வருகையில் நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எடுத்து படிங்க. கர்த்தர் உன் நிந்தையை நீக்கி இரக்கத்தை கொடுக்கிற தேவனா இருக்கார். எடுத்து படிங்க. லூக்கா 1:24 படிப்போமா? அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து, அல்லேலூயா, இரக்கம் வைத்து ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நிந்த குழந்தை இல்லாதபடி அநேகர் இருக்கலாமா, திருமணம் ஆகாதபடி அநேகர் இருக்கலாம். இந்த நிந்தை எப்ப தீரும் என்று காத்து கொண்டிருக்கலாம். வேலை இல்லாதபடி அநேகர் நின்று கொண்டிருக்கலாம். சில உறவுகள், கணவன் பேசாத கணவன், பிரிந்து போன கணவன் எப்போ என்கிட்ட பேசுவான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை தீராதபடி நீ காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற உன் மீது இரக்கம் வைத்து, அல்லேலூயா, இன்னைக்கு உன் நிந்தையை நீக்குகிற தேவனா இருக்க. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. கர்ப்பம் இல்லைன்னா வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா வாக்கு கொடுத்துட்டாரு, என் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க. வயிற்றுல கை வச்சு சொல்லுங்களேன். திருமணம் ஆகாதவங்க சொல்லுங்க, கரங்களை வைத்து என் பிள்ளை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் இரக்கத்தின் நிமித்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் இரக்கம் வைக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் நிமித்தமாக கிருபையாய் நம்ம பிழைத்துக் கொண்டிருக்கோம். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. உன் மலட்டு கர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? விசேஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வயிற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், உன் கழுத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். படுக்க இடம் இல்லாதபடி இருக்கலாம், கர்த்தர் உன் வீட்டை உனக்காய் கொடுக்க ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிற. ஒரு நல்ல உறவிடம் இல்ல, ஜெபிக்கிற நல்ல இடம் இல்ல, கிறிஸ்துவனா சொன்னா போதும், வீடு தரமாட்டேன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நீக்கி, ஆமென், இரக்கத்தின் நிமித்தின் பலனை நீ பெற்றுக்கொள்ள போற. அல்லேலூயா. இரக்கத்தின் பலன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்னென்ன காரியம் இல்லையோ அது எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள போல. ஒரு விசுவாசிகள் ஆமென் சொல்லுமே. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் மீது தேவன் இரக்கம் வைத்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். நீ நினைச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. தேவன் உன் வாழ்க்கையில வச்ச திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவன் இரக்கத்தின் நிமித்தமாக சொல்லுங்க, எவ்வளவு அன்பு உன் மேல வைத்திருந்தா, எவ்வளவோ பாவம் செய்து கொண்டிருக்கோம், எவ்வளவோ நிந்தனை பண்ணி கொண்டிருக்கோம், ஆனா கர்த்தர் உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தா கர்த்தர் இரக்கத்தின் பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போற. விசுவாசிகள் ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கீங்க? அவர் இரக்கத்தின் நிமித்தமாக ஒரு வீடு வாசலை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த லவ்வர் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு வாட்டி இவன் பேசாம இருக்கிறதுல ஒரு லெட்டர்ல கையை கிடிச்சிட்டு அந்த ரத்தத்தை வச்சு லெட்டர் எழுதிச்சு. இப்ப இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த பொண்ணு பேசாம இருக்கு. இப்ப இவன் ஒரு லெட்டர் எழுதணும். இப்ப எப்படி எழுதணும்? கையில என்ன பண்ணணும்? அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட சொல்றான், ஏதாவது சாம்பிள் ரத்தம் இருக்குல்ல அதை கொடு. லேப்ல போய் சாம்பிள் ரத்தம் இருக்குல்ல அதை கொடு. அதை காசு கொடுத்து வாங்கிட்டு எழுதிட்டு இவன் ரத்தம் மாதிரி அந்த பிள்ளை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பிள்ளை நினைச்சு, ஐயோ இவ்வளோ ரத்தத்தில் நான் கொஞ்சம் தான் எழுதுனேன், நீ இவ்வளோ ரத்தத்தில் எழுதிருக்கிய, எங்க அடிபட்டது? காட்டு காட்டு காட்டு. நீ தான் பேச மாட்டேன், நீ தான் பேச மாட்டேன் நீ. அல்லேலூயா. சும்மா ஒரு பேண்டேஜை கையில் போட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டான். ஆனால் என் தேவன் அப்படி இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கவனை ஏமாத்தலாம், உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு, இரக்கம் வச்சிருக்கிறேன்னு. என் தேவன் இரக்கத்தோ எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவர் ரத்தத்தையே உனக்காய் கொடுத்தார். விசுவாசிக்க ஆமென் சொல்லுமே. ஆமென். எவ்வளவு பெரிய இரக்கத்தை நிமித்தமாக உன் நிந்தையை நீக்கிறார்னா, உன் இரக்கத்தை பெறுறீங்கன்னா, நீ எந்தெந்த குறைவில் இருக்கிறியோ, எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சு கொண்டிருக்கியோ, இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கியோ, உலகம் சொல்லியிருக்கோ இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு, கர்த்தர் சொல்ற அவர் இரக்கத்தை நிமித்தமாக நீ பெற்றுக்கொள்ள போகிற. விசுவாசிக்க ஆமென் சொல்லுமே. சில பாவம் உன் வாழ்க்கை நிமித்தமாக, சில ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தடைபட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மீண்டும் அவர் இரக்கத்தின் நிமித்தமாக உன் நிந்தையை நீக்குகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவே. கர்த்தர் என்னை நேசிக்கிறார் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ரெண்டாவது, உன் நிந்தை நீங்குதுன்னா சத்ருன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்க. எடுத்து படிங்க சங்கீதம் 78:66.
தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். என்ன பண்றாரு? வரப்பண்ணினார். விசுவாசிக்காம சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் வாங்களேன். எங்க ஈத்தனுங்க பிசாசை எப்படி அடிக்க போறாராம்? இதான் பிசாசுன்னு வச்சுக்கோங்க. குடிசாதான் பிசாசுன்னு வச்சுக்கோங்க. படிங்க, அந்த வசனத்தை படிங்க. தம்முடைய சத்துருக்கள்லாம் என்ன அர்த்தம்னா, உனக்குன்னு வெளி தேசத்துலேருந்து சத்துருலாம் வராது, ஃபாரின் சத்துருலாம் வராது. உன் சொந்தக்காரன் தான் உனக்கு சத்துரு, உன் கணவன் மனைவி தான் சத்துரு, உன் பிள்ளை தான் உனக்கு சத்துரு. பக்கத்தில் திரும்பி பாரு, நாளைக்கு நீ எனக்கு சத்ருவாக மாறுவேன். நான் சொல்லுங்க, யார் சொல்கிற? உன் குடும்பமே உனக்கு வசனம் சொல்லுது. இப்போ சொல்கிறாரு, உன் சத்ருவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை யாரை துன்பப்படுத்துகிற, உன்னை சில பேர் ரகசியமாக வஞ்சிப்பாங்க. நீ நல்லவங்க நினச்சி போவ, அவங்க ஆனால் உனக்கு விஷத்தை விதைப்பாங்க. நம்பி போவ, உனக்கு பத்தி பின்னாடி புறங்கூறுவாங்க. இந்த உலகத்தில் எப்படிங்க வாழ முடியும்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம எப்படி நிதானிக்க முடியும்? முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் உன் நிந்தைய, உன் பிரச்சனைய நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். உன் சத்துரு யாருன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ நினைப்ப என் கூட சேர்ந்து சுத்தி இருக்காங்க பத்தியா, இவங்கெல்லாம் நல்லவங்க மற்றவங்களா கெட்டவங்கன்னு. உன்னை சுத்தி உன் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்க பின்னாடியே சுத்தினே இருப்பாங்க. உனக்கு பின்னாடி ஒரு குழி வெட்டி கொண்டே இருப்பாங்க. நீ சிரிக்கிறத பார்த்து கொண்டே இருப்பாங்க, அழுகிறத ரசித்து கொண்டே இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அது உன் நண்பரா இருக்கலாம், உறவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னால நம்ம ஏமாந்து போவோம் இல்ல. திடீர்னு உன் பிள்ளை திடீர்னு உனக்கு விரோதமா எழும்போ, மருமக உனக்கு விரோதமா எழும்புவாங்க. உன் கூட ஃப்ரெண்ட்ஸே உனக்கு விரோதமா எழும்புவாங்க. யாரு எப்படின்னு உனக்கு தெரியும். போற இடத்துலலாம் அவனை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க, நீ ரகசியமா சொல்லுவ, இவன் நண்பன் தானே, ஃப்ரெண்டு தானே, சொந்தம் தானேன்னு என் பிரச்சனையை சொல்லுவேன். இது அப்படி இல்லை, இது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸோட மோசமா இருக்கும். இது முன்னெல்லாம் ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நியூஸ் உடனே போதும் என்ன சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவாங்க. இப்போனா என்னது, இப்போ ஸ்டேட்டஸ் உலகம் ஃபுல்லாக பார்த்துரும். நீ யார்கிட்ட சொல்ல வான்னு அங்கேயே போய் சொல்லுவோம், உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லாதம்மான்னுவாங்க. சத்தியெல்லாம் பண்ணிவிடும். அது சத்தியத்தை வாங்கிட்டு சொல்லும், இது இப்படி எப்படின்ட்டு. அது என்ன பண்ணுறோம், சத்தியம் வாங்கிச்சுல்ல, சத்தியம் எனக்கு சக்கரை பொங்கல் இவனை 4 பேர்கிட்ட போய் சொல்லும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே, ஸ்பீடு போஸ்ட்டே கெட்டு போயிடும். ஸ்டேட்டஸ் கூட கொஞ்சம் லேட்டாக போய் நிற்கும். சில நேரம் நெட்டுலாம் சுற்றினே நிற்கும். இது அப்படி இருக்கா, ஸ்ட்ரைட்டாக போ, நெட்டு இருக்கா இல்லையா, நான் விஷயத்த சொல்லிட்டு வந்துடுவேன். கர்த்தர் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சத்துரெல்லாம் என்ன பண்ணுறேன், இதுதான் உனக்கு நிந்தை யாருன்னே தெரியாது. கடைசியில் நொந்து போயிருப்பேன், ஏன்டா இவங்களோட ஸ்நேகம் இருக்கும். சில பேருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆலயத்துக்கு கூட்டு வந்திருப்பேன், அது வந்தது சும்மா இருக்காது, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வைக்கும். ஹல்லேலூயா. நீ நல்லதுதான் செஞ்சிருப்ப, அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, நீ ஊழியம் தான் செஞ்சிருப்பாங்க, உனக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். கூடவே இருக்க சொல்லும், பத்தியா அது இப்படி பண்ணுதுப்பா, இப்படி பண்ணுதுப்பா. நீ நினைப்ப இதுதான் எனக்கு பலன்னு இல்லை. இயேசுவை தவிர இந்த உலகத்துல உன்னை நேசிக்கிறவங்க, உன் தலையை உயர்த்துறவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. 3 அலையிலேயே சொல்லுவேன். கர்த்தர் சொல்ற, இப்படிப்பட்ட சத்ருவை நான் பிடிச்சி நிக்க வச்சிருவாரு. கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்கு தெரியாது, நீ அப்பாவி மாதிரி என்ன பண்ற, எல்லாத்தையும் பழகின்னு இருக்க. சத்ருவை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு படிமா. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து, அடி கழுத்தாமட்டில போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடி பின்புறமா அவனை அடிச்சு அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, உன் சத்ருவை கர்த்தர் இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கழுத்துல பின்புறமா போட்டு, இனி என் பிள்ளைகிட்ட வருவியா, நித்திய நிந்தையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, உன்னை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவர்களுக்கு நித்திய நிந்தைய கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீ அவங்களுக்காக ஜெபிக்க தேவையில்லை, அவங்களுக்கு இப்படி வரணும் நீ நினைக்க தேவையில்லை. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். நீ ஏமாந்து போய் நிக்கிற, நிறைய நேரத்தில் நிறைய உறவுகளை பார்த்து நொந்து போய் நிக்கிற. சில பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு நீ பிரச்சனையில போய் மாட்டி நிப்ப. சில பிரச்சனை நீ தேவையில்லாத உள்ள போய் நீ மாட்டி போய் நிப்ப. உன்னை கரெக்டாக அழகாக நான் ஒழுங்காக இருக்கிற உன் பிள்ளையை கூட்டின்னு போயிட்டு அழகாக ஒரு பிரச்சனையில் கோத்து விட்டு வந்துடுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சத்துருவை நான் வகை வெறுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவன் பின்னாடியே அடிச்சு, அல்லேலூயா, என்ன பண்ண போறாரு, பின்னாடியே அடிச்சு நித்திய நிரந்த என்ன சொல்லுவாங்க, நித்தியமான வேதனை எனக்கு
பிரச்சனை எப்பொழுதும் உனக்கு பிரச்சனை அப்பப்போ வரும். உன்னை தொடர்றவங்களுக்கு பிரச்சனை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், எனக்கு மாந்திரிக வைக்கிறாங்க, எனக்கு சூனியம் வைக்கிறாங்க, அவங்களாம் ஒரு பிரச்சனை இல்லையே. நீ அப்படி நினைக்காத. ஆரம்பம் அற்பமாக இருக்கும் உன் வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை ஜக ஜக ஜகன்னு இருக்கும். நல்லா சீரியல் செட்டு போட்ட மாதிரி இருக்கும். அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. யார் யார் மாந்திரிகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, இன்னைக்கு சபைக்கு வர்றவங்களே சில கோபத்தில் ஒரு மாந்திரிகத்தை எடுத்துருவீங்க. உன் கையில் மாந்திரிகத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உன் குடும்பம் சபிக்கப்பட்டு போகும். வசனம் சொல்லுது, நீங்கள் எடுத்துடாதீங்க. உனக்கு யாராவது பண்ணிட்டாங்களா, கர்த்தர் பார்த்துப்பார். உன்னை விடுதலையாக்க எங்களை மாதிரி ஊழியக்காரர் கர்த்தர் நியாயம் பண்ணுவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. போ அந்த பிள்ளைக்கா ஜெபி. எப்படி தெரிஞ்சு நீ உள்ள வர? எங்கேயோ இருக்கிற ஆளு இங்க எப்படி உள்ள வர? கர்த்தர் தான் உன்னை கொண்டு போவார். இந்த சில போதகர்கிட்ட உன்னை கொண்டு போவார். அந்த போதகர் ஜெபிக்க சொல்லுவார். சரியா ஜெபிக்கலையா, அது அவங்க மேல தப்போ இல்லையோ, என் பிள்ளை நான் வேற எடுத்துக்கிட்டு போவேன். ஒரு டியூஷன்ல சேர்க்கிறேம்மா, ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறேன், சரியா சொல்லித்தரல என்ன பண்ணுவேன்? டியூஷனை மாத்துவேன், ஸ்கூலை மாத்துவேன். 10 டியூஷன் இருந்தாலும் கர்த்தர் மாத்துவார். ஏன்னா என் பிள்ளை 10th படிக்குது, என் பிள்ளை இதுவரையும் 3 டியூஷன் மாத்திட்டேன். சரியா சொல்லி கொடுக்குற வரையும் என்ன பண்ணுவேன்? காசு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நல்ல டியூஷனுக்காக நான் மாத்துவேன். நல்ல டியூஷன் வந்து அங்கேயே உட்கார வச்சிருவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எனக்கு வேண்டியது என் பிள்ளை படிக்கணும். ஏசப்பாக்கு வேண்டியது என் பிள்ளைகள் சுகமாகணும், என் பிள்ளைக்கு விடுதலை ஆகணும். நான் எங்கேயாவது கொண்டு போய் நான் விடுவேன். இந்த இடத்துல உள்ள வந்திருக்க நீ வரல, இயேசு கிறிஸ்து தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. உன் மேல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா உன்னை துன்பப்படுத்துறவன் மேல எவ்வளவு கடுப்பா இருப்பார். நான் எவ்வளவா என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துனே இருக்கேன், எவ்வளவா பிளெஸிங் கொடுக்குறேன், எவ்வளவா நான் ஆசீர்வதிக்கிறேன். யாரா இதை இவனை கெடுக்கிறா? கர்த்தர் யோசிக்க மாட்டாரு. அவன் சத்திரம் சும்மா விட்டுருவான் நினைக்கிறியா? பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கும். நீ ஒன்றும் வேணாம், நீ சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறல்ல, உனக்கு மாந்திரிக் செஞ்சா அவங்க வீட்டில் ஒரு நாள் போய் படுத்துப்பார், ஒரு நாள் தங்கிப்பார், 24 மணி நேரம் தங்கிப்பார். உன் வீடு சொர்க்கம் போல காணப்படும். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீராதம்மா. நித்திய நிந்திரன். அவங்க வீட்டில் பிரச்சனை வரும், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், மாறி போய் அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவேன். அவங்க அப்படி இல்லை, ஒரே பிரச்சனையில் பல வருஷமா உட்காந்துருவா. தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத சூழ்நிலை. ஆனால் பணம் இருக்கும், ஆனால் பிரயோஜனம் படாது. அல்லேலூயா. கோடிக்கணக்காக பீரோவில் லாக்கரில் பணம் இருந்தாலும் உன் வயிறு சரியில்லை, பிபி சுகராக இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? ₹1,00,000 கொடுத்தா என்ன தான் வாங்கி சாப்பிடணும்? நீ இட்லி தான் வாங்கி சாப்பிடணும். ₹1,00,000 கொடுத்தா என்ன தான் வாங்கணும்? இடியாப்பம் தான் சாப்பிடணும். நம்மள மாதிரி சிக்கனை மட்டன் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். அவனால் சாப்பிட முடியுமா? ஏன்னா அவனுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. அவன் கையின் பிரியாசத்தை அவன் சாப்பிட முடியாது. சங்கீதம் 128 அவன் குடும்பத்தில் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் இருக்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சங்கீதம் 79:12 எடுத்து படிப்போமா? ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை 7 தனையாக அவர்கள் மடியில் திரும்ப பண்ணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நமக்கு பிரச்சனை என்னன்னா, இங்க கவனிங்களேன், மனுஷனுக்கு பிரச்சனைனா எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு எத்தனை கண்ணு போகணும்? ஒரு கண்ணாவது போகும். இது வந்து மனுஷன் நினைவு. ஏசப்பா எவ்வளவு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு 1000 நன்மை செய்யுங்க, எனக்கு என்னை கெடுத்தவங்க என்ன பண்ணணும்? என் கண்ணுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? கஷ்டப்பட நீ பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தனை நீங்க. அல்லேலூயா. உன் சத்துருக்களை வதம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை 7 தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அல்லேலூயா. உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா அது என் தேவனை திட்டுறது போல. நீ வணங்குகிற தேவனை, நீ ஆராதிக்கிற தேவனை யாராவது இன்சல்ட் படுத்துறாங்கன்னா அது தேவனை பண்றது போல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. 7 விதமான வாதைகள் அவளுக்கு வர வேண்டும். கர்த்தர் சொல்ற, உன்னை இதுலேருந்து நான் மீட்டெடுக்கிறேன், இனி நிந்த உன் வாழ்க்கையில் இருக்காது. விசுவாசிக்காமேன்னு சொல்லுமே. என் வாழ்க்கையில் இனி நிந்த இருக்காது. சொல்லுங்களேன், வாய் தரேன் சொல்லுமா. என் வாழ்க்கையில் நிந்த இருக்காது. நீ இங்கேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்ப்ப. பல நாட்களை தடையா இருக்கிற தடைகள் இன்னைக்கு உடையிறத பார்ப்ப. பேசாதவர்கள்லாம் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. எங்கெங்க அன்பு குறைந்ததோ அந்தந்த இடத்துல அன்பு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே.
விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ப்பார். இந்த நாள் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுற, இனி நிந்த கிடையாது. எல்லாம் சொல்லுங்களேன், இனி என் வாழ்க்கையில் நிந்த கிடையாது, இனி வேதனை கிடையாது, இனி துன்பம் கிடையாது, இனி துயரம் கிடையாது. எல்லாம் எழுந்து நிற்போமா?